கிறிஸ்தவ மக்களே, இந்து மக்களே, இஸ்லாமிய மக்களே, தமிழக மக்களே, உங்கள் யாவருக்கும் வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று பல அற்புதங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு 6வது அற்புதமாக மத்தேயு 8 அதிகாரத்திலே 28 34 வரை உள்ள ஒரு சம்பவத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அற்புதம் என்றால், இயேசு படகை விட்டு இறங்கி கெர்கெசனேர் நாட்டில் வந்தபோது, அது ஒரு நாடு, வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் எதுக்கு வர்றாங்க? இயேசு எதுக்கு வர்றாங்க? அந்த பிசாசுக்கு பேர் லேகியோன். 6000 பேய்கள் சேர்ந்தது ஒருத்தன், அவன் பேர் லேகியோன். அந்த லேகியோன் 6000 பிசாசுகளும் சேர்ந்து ஒருத்தனை பிடிச்சிருக்கு இல்லையா, அவன் அந்த நாட்டுக்குரியவன். 2 சேர்த்தா 2 பேர் கணக்கு வருது. இது சரியாக சொல்லப்போனால் பிசாசியை கழித்து சொன்னால் ஒருத்தந்தான். இதிலையே இந்த மார்க்கு சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் இதே சம்பவத்தை அங்கே ஒருவனாக காட்டப்பட்டிருக்கு. அதாவது பிசாசிகளை சேர்க்காம அந்த லேகியோன் என்ற அந்த ஒரு எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு நபர் என்ற லேகியோனை சேர்க்காம அவனை மட்டும் ஒருவனாக அங்கே சொல்லியிருக்கு. அந்த லேகியோன் பிடிச்சவன் என் பேர் லேகியோன்னு சொன்னதுனால அவன் லேகியோன் பிடிச்ச ஒருத்தன் ஒரு மனுஷன். 2 சேர்த்தா 2 பேர். இங்கே மத்தேயு 2 பேராக அதை விவரித்து எழுதுனான். இதுதான் தவிர முரண்பாடு கிடையாது. அந்த 2 பேர் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, இயேசுவே தேவனுடைய குமாரனே, 29, எங்களுக்கு உமக்கு என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தாதபடி இங்கே வந்தீரோ, வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டான். பிசாசிக்கும் அவன் ஜூதர்களுக்கும் ஒரு காலத்தை கடவுள் வச்சுருக்கார். என்ன காலம்னா நியாயந்தீர்ப்பு காலம். அந்த நியாயந்தீர்ப்பு காலத்தில் அவங்களை நியாயந்தீர்த்து எரிகிற அக்கினி கடலில் இரவும் பகலும் எரிகிற அக்கினி கடலில் தள்ளிடுவார். அதுக்கு பேர் தான் நரகம். அது இரவும் பகலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா அசுத்தாவிக நம்மளை மாதிரி மாம்சம் கிடையாது, அவங்க ஆவிக. அதான் அசுத்தாவின்னு சொல்கிறோம். பிசாசின் ஆவிகள், அசுத்தாவி, பொல்லாத ஆவி, சைத்தான். இந்துக்களில் சனியன், முஸ்லீமில் சைத்தான், பழைய கிறிஸ்தவத்தில் சாத்தான், பிசாசு, பொல்லாத ஆவி, பல பேர் இருக்குது. இவங்கெல்லாம் ஆவிகளாக இருப்பதுனால என்றும் அவங்க வெளியே வராத அளவில் இரவும் பகலும் வேதனை உண்டாக்கக்கூடியது தான் அக்கினி கடல், நரகம்னு சொல்கிறது. மனிதர்கள் அந்த அசுத்தாவினுடைய இச்சையின்படி விருப்பப்படி செய்து அவனுக்கு பிள்ளைகள் ஆனதுனால அவன் அந்த பிசாசு அடைந்த தண்டனையை இவங்களும் அடைகிறாங்க. மற்றபடி மனிதர்களுக்காக நரகத்தை கடவுள் ஏற்படுத்தலை. மனிதர்களுக்காக நல்ல சொர்க்க பூமியை, பரலோகத்தை, ஆண்டவர் இருக்கிற இடத்த நோய் இல்லாத சுகபோகமாக, வசதியாக, வாய்ப்பாக, ஆசீர்வாதமாக, நிம்மதியாக, கண்ணீர் இல்லாத, மரணம் இல்லாத, நோய் இல்லாத அந்த நல்ல இடத்தைத்தான் கடவுள் மனிதர்களுக்கு நியமித்தாரே தவிர அக்கினி கடல் மனிதனுக்கு நியமிக்கலை. அது சாத்தானுக்கு, அவன் தூதர்களுக்கு தான் ஏற்படுத்தப்பட்டது. இந்த மனிதர்கள் அவங்கள பின்பற்றி போய் அங்கே விழுகிறானே தவிர கடவுள் அதுக்கு பொறுப்பு கிடையாது. இதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நியாயந்தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டு, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாருக்கும் உண்டு. அந்த காலத்துக்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த ஏன் வந்தீங்க தேவகுமாரனேன்னு சொல்லி பிசாசிகள்லாம் சொல்லுது. அப்போ இயேசு நான் மனுஷர்களை ரட்சிக்க தான் வந்திருக்கேன், மீட்கத்தான் வந்திருக்கேன். நீ மனிதனை உள்ளே புகுந்து அவனை கொல்ல பார்க்குற, அவனை இம்சப்படுத்துகிற, கல்லுகளாலே அவன் தன்னை காயப்படுத்திக்கிறான். அவங்க சொந்தக்காரங்க யாரும் அவனை சங்கிலி கட்டி கூட முடியல. அவன் அனாதியாக இருக்கான், இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் இருக்கான், சாப்பாடு இல்லாமல் இருக்கான். அவன் அநியாயமாக நீ கொல்ல போகிற. அவனை விடுதலையாக்கத்தான் நான் வந்தேனே தவிர உனக்கு நியாயந்தீர்ப்பு கொடுக்க நான் வரல. அவனை விட்டு வெளியே போ என்று சொல்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு அற்புதங்களை செய்கிறவர்.
ஏழை எளிய யாராக இருந்தாலும் அந்த நாட்டுக்காரன் யூதன் கிடையாது, சிறையிலையும் கிடையாது, ஆனாலும் ரட்சிக்க போகிறாரு. இயேசுவுக்கு எல்லாரும் சமந்தான். யூதன், கிரேக்கன், சொந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, சொந்தக்காரன் அப்படிலாம் கிடையாது. கடவுளுக்கு அப்படித்தானே. நல்லோர் மேலும் தூயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரு, சூரியனை உதிக்க பண்ணுறாரு, காற்றை வீச பண்ணுறாரு. பட்சபாதம் இல்லாத அந்த இறைவன் அவர் எப்படி வேறுபட்டிருப்பார்? குலதெய்வம்னு சிலர் சொல்கிறாங்க இல்லையா, குலம்னா ஜாதி, அவன் ஜாதி கடவுள்னு அர்த்தம். அப்படி கிடையாது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். கடவுள் ஒருவர் தான், அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் தான், அவரை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அப்படி சொல்கிறது மதவாதிகள் பிரிவினை உண்டாக்கி அந்தந்த ஜாதிக்கு ஒரு கடவுளை வச்சு சாமியை வச்சு அவன் அதுக்கு பூசாரியாக வச்சு நோகாமல் நொங்குதிங்கிற மாதிரி உழைப்பு இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி மக்களை ஏமாற்றி வச்சுருக்கானே தவிர அது உண்மை கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அப்போ பன்றிகள் நிறைய அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அந்த பன்றிகள் கூட்டத்துக்கு நாங்கள் போக உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி அந்த பேய்கள்லாம் சொல்லுது. பன்றிகளை விட மனிதன் முக்கியம், மனிதன்தான் முக்கியம், மனிதனை விட்டால் போதும், பன்றிகளுக்குள்ளே போனால் போன்னு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஆவிகள் முழுவதும் பன்னிக்குள்ளே நுழையுது. பன்னி முழுவதும் கடலில் விழுந்து எல்லாம் செத்துருது. அப்படி இல்லாவிட்டால் மனுஷனை கொல்றதுக்கு அது வந்திருக்கும். ஏதாவது உயிர் பலி வாங்கத்தான் சாத்தான் வரும். சாத்தான் உள்ளே வந்துட்டால் அவன் குடும்பத்தை அழிக்கும், அவனை உயிரை மாற்ற செய்யும், அவன் சாபத்தை உருவாக்கி பைத்தியக்காரனாக்கி அவனை லூசு ஆக்கி மெண்டலாக்கி அவன் குடும்பத்தை அழித்து நாசமாக்காமல் பிசாசி போகாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் வந்து பரிபூர்ணப்படம் வந்தேன்னு இயேசுவுக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசத்தை இயேசுவே சொன்னார். அந்த மாதிரி இயேசு வந்தது ரட்சிக்க வந்தார், குணமாக்க வந்தார், விடுதலையாக்க வந்தார், பரிபூர்ணப்பட வந்தார், பரலோகத்தை சேர்க்க வந்தார். பிசாசி அழிக்க வர்றான். அதனால் அங்கேருந்து கர்த்தர் விடுதலையாக்கி பண்ணி அது ஒரு மிருக ஜாதி அதோடு போகட்டும்னு விட்டுறாரு. அந்த ஊருக்காரங்க முழுவதும் பன்னியை மேய்க்கிறாங்க போட்டிருக்கு. அதுவே தொழிலாக ஆக்கியிருக்கிறதுனால ஆரம்பத்தில் ஊரில் நுழையும் போதே இத்தனை பன்னிகை சாகுது. உள்ளே நுழைஞ்சாருன்னா எத்தனை பேய் இருக்கோ, எத்தனை அந்த பேய்கள்லாம் அந்த பன்னிக்குள் நுழைஞ்சால் எத்தனை பன்னிகை சாக போகுதோ, நம்ம தொழிலே அற்று போயிடும்னு சொல்லி ஆண்டவரே எங்கள் பட்டணத்துக்கு வராதிங்க, இதோடு திரும்பி போயிருங்க, எல்லையை விட்டு போங்கன்னு சொல்லி அவரை ரொம்ப வேண்டிக் கொள்கிறாங்க. அப்படித்தான் வருவேனா தேவகுமாரே, நீ என்னடா சொல்கிறது அப்படி சொல்லி மீறி இயேசு வரல. இன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்கள்லாம் ஒரு இடத்துக்கு வரக்கூடாதுன்னா மறு இடத்துக்கு போகிறதில்ல. அங்கே எங்களுக்கும் சட்டம் இருக்குது, எங்களுக்கும் உரிமை இருக்குது. ஒரு மொட்டை வக்கீலை கூட்டி வந்து சண்டை போடுறான். ஒரு பட்டணத்தில் துன்பப்படுத்தினா மறு பட்டணத்துக்கு ஓடி போங்கன்னு தானே இயேசு கட்டளை கொடுக்குறாரு. நான் வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ இடம் இருக்குது, சுற்றி உங்களால் சுற்ற முடியாது, அங்கனக்குள்ளேயே சண்டை ஏன்டா குட்டாச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஏன்டா கோர்ட்டு கேஸுன்னு போகிறீங்க அன்னைக்கே சொன்னார். இன்றைக்கி பாருங்கள், அப்படி போனால் மக்களுக்கு ஒரு ஒரு பாசம் கிடைக்கும். ஐயோ பாருங்கள் பாவம், நல்லது தானே சொல்ல வந்தாங்க, விரட்டிட்டாங்களே. நிச்சயமாக அந்த மக்கள் கண்களில் தயவு கிடைக்கும். தீமையோடு நம்ம ஏற்று நிற்கக்கூடாது. மதவாதம் பண்ணி சண்டை போட்டால் நம்ம ஒரு சுவிசேஷம் அறிவிக்க முடியும், அதான் ஒரு சாட்சி. இன்றைக்கி உள்ளவே அப்படி செய்கிறான். இயேசுவால் அதை முடியும். கீழ்ப்படிஞ்சார். சரி நான் போகிறேன்ப்பா, வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே உங்கள் ஊரில், சரி நான் போகிறேன். சண்டை போடலை, அங்கே வாக்குவாதம் பண்ணலை. 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்பி உங்களை என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லலை. எலியா மாதிரி பூசாரிகள் 450 பேர் பழைய ஏற்பாட்டுக்காரன் ஒருத்தன் வெட்டி தள்ளலாம், அப்படி செய்யலை. இயேசு அப்படி வரல, ரட்சிக்கத்தான் வந்தார், அழிக்க வரல. சுகமாக்கத்தான் வந்தார், குணமாக்கத்தான் வந்தார். பழைய ஏற்பாட்டையும் இயேசுவையும் ஒப்பிடாதீங்க, அது வேறு இது வேறு. இயேசுவை ஒரு தடவை லூக்கா 9ஆம் அதிகாரம் 53, 54 அந்த வசனங்களில் சமாரியா கிராமத்தில் இயேசுவை ஏற்றுக்கிற மாட்டாங்க. போங்க வராதிங்க போங்கன்னு சொல்லும்போது இயேசு சண்டை போடல, சரி போகிறேன்னு சொல்கிறாரு. சீடர்கள் சொல்கிறாங்க, பழைய ஏற்பாடு எலியா செஞ்ச மாதிரி அக்னி இறக்கி இவங்களெல்லாம் அழிச்சிருவோமான்னு கேட்குறான். அந்த பழைய ஏற்பாடு புத்தி தான் அது. இயேசு அதட்டுறாரு, நான் அழிக்க வரலப்பா, ரட்சிக்கத்தான் வந்திருக்கேன்.
நீ பழைய ஏற்பாடை வச்சு என்னை எடை போடாதீங்க, என்னை ஒன்றாக்காதீங்கன்னு சொல்லி அன்றைக்கே சத்தம் போட்டார், அதட்டினார். இன்றைக்கி உள்ள பாஸ்டர்கள் முழுவதும் பழைய ஏற்பாட்டையும் இயேசுவையும் ஒப்பிட்டு சரிசமமாக ஒரே மாதிரியாக பிரசங்கம் பண்ணுறாங்க. தவறு, தப்பு, அது அயோக்கித்தனம். அதனால தான் கிறிஸ்தவம் இன்னும் வளரலை, இன்னும் முன்னேறலை. ரெண்டையும் போட்டு சாக்கடையும் தண்ணியும் கலந்தால் எப்படி இருக்கும்? உப்பு தண்ணி நல்ல தண்ணி கலந்தால் எப்படி இருக்கும்? மண்ணையும் சோத்தையும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இன்றைக்கி உள்ள போதர்கள் முழுவதும் முட்டாத்தனமாக, தற்குறிகளாக, குருடர்களாக தான் இருக்காங்க. அதனால் அதை பார்த்து, போதர்களை பார்த்து இடறி போயிடாதீங்க மக்களே. இன்றைக்கி உள்ள பாஸ்டர்கள் முழுவதும் 90% அயோக்கிய நாயகி தான். எல்லாம் அடங்காதவங்க தான், கேவலமானவங்க தான், பிழப்புக்குரியவங்க தான், அரசியல்வாதிகள் தான், மதவாதிகள் தான். கிறிஸ்தவங்க கிடையாது. கிறிஸ்தவங்க போர்வையில் பழைய ஏற்பாட்டையே போதிக்கிறதுனால அவன் கிறிஸ்தவன் கிடையாது. இயேசு அன்னைக்கு புத்திமதி சொன்ன மாதிரி இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கார். அந்த சத்தியத்தை அவன் ஏற்றுக்கிறது இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன். என்னை யாரும் நம்புறதில்லை, ஏற்றுக்கிறதில்ல. ஆகவே அந்த ஊருக்காரன் சுகமான அந்த பிசாசு பிடிச்சவனை சுகமாக்கினார் இல்லையா, அவனும் நான் உன்னோட வந்துடுறேன்னு சொல்கிறான். இயேசு இடம் கொடுக்காம, நீ போ, இறங்கி போ, உன் வீட்டுக்கு போ, உன் நாட்டுக்கு போ. என்னை வேணாம்னு சொன்ன மாதிரி உன்னை வேணாம்னு அந்த மக்கள் சொல்ல மாட்டாங்க. நீ இறங்கி போ, கடவுள் உனக்கு செய்த நன்மைகள்லாம் அங்கே போய் சொல்லு. நான் போகாவிட்டாலும் என் அற்புதம் அங்கே போகும், என்னுடைய அடையாளங்கள் அங்கே போகும், என்னுடைய வார்த்தைகள் அங்கே போகும், என்னுடைய அற்புதங்கள் அங்கே போகும். நீ போ, நீ தான் அதுக்கு அடையாளம், சாட்சின்னு சொல்லி அனுப்புகிறார். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 19-20 போட்டிருக்கு நான் சொன்ன வாக்கியம். அப்போ அதே மாதிரி கீழ்ப்படிஞ்சு போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நாட்டுக்கு அவன் போய் சுவிசேஷம் அறிவித்து அந்த நாடு முழு ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க என்று. இயேசு போகாத இடத்துல அவருடைய சுவிசேஷம் அற்புதம் போனது. நான் ஒரு வைராக்கியமுள்ள குறி சொல்லுகிற தெலுங்கு இனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன். எங்கள் மக்கள் முழுவதும் சோசின்னு சொல்லக்கூடிய, ஜக்கம்மா அருள்வாக்கு சொல்லக்கூடிய தெலுங்கு மக்கள். அவங்களுக்கு இயேசுவுக்கு சம்பந்தமே இல்லை. இயேசுக்காரங்க யாரும் உள்ளே நுழையக்கூடாது, வாக்கு விட்டுருவாங்கன்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆண்டவர் என்னையை பிடிச்சார். இந்த லேகுன் பிசாசு பிடிச்ச மாதிரி என்னையை பிடிச்சார். ஊழியக்காரங்களை வரவிடாத எங்கள் மக்கள் என்னை வரவிடாதுன்னு சொல்ல முடியுமா? என்னை தடுக்க முடியுமா? என்னை கர்த்தர் ரட்சித்தார். என் ஊரில் மதுரை மாவட்டம் சமயநல்லூர் சத்தியமூர்த்தி நகர் என்ற ஊரில் அந்த தெலுங்கு மக்கள், அந்த பழங்குடி மக்கள் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாம் மனம் திரும்பினாங்க. எல்லாம் இப்போ அநேகர் அதில் ஊழியர்களாக ஆயிட்டாங்க. போட்டி போட்டு சபை நடத்துகிற அளவில் பெருகிட்டாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதே சம்பவம் என் வாழ்க்கையில் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி தான். இயேசுவை வேண்டாம்னு சொல்லாதீங்க, இயேசுவை மறுக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருவரை இயேசு பிடிச்சிருவார், இல்லை உங்களை பிடிப்பார். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுரும், மனம் திரும்பிடும், எல்லாம் வந்துடுவாங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யார் வெறுத்தாங்களோ அவங்கள தான் பிடிப்பார், யார் எதிர்ப்பாக இருப்பாங்களோ அவங்கள தான் ரொம்ப நேசிப்பார், அவங்கள தான் பிடிப்பார். இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். என் வாழ்க்கையில் நடந்துச்சு, எங்கள் ஊரில் நடக்குது. நிறையா பேரை எங்கள் ஊரில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்காரு, எனக்கு செஞ்சுருக்காரு. சின்ன வயசுலேருந்தே ஒரு வயிற்று வலி எனக்கு இருக்கும், ரொம்ப பயங்கரம் கொடூரமாக இருக்கும் வயிற்று வலி. அது சகிக்க முடியாது. நான் இயேசு சுகமாக்கினார். என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ, குற்றம் கண்டுபிடிக்க தான் இந்த இயேசுவை நான் படித்தேன், குறை கண்டுபிடிக்க தான் படித்தேன். 1982 என் 17ஆவது வயசில் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அன்னையிலிருந்து வயிற்று வலி நீங்கிச்சு. தற்கொலை பண்ணணும்னு இருந்தேன், அந்த எண்ணம் மாறிடுச்சு. அப்பா அம்மா இல்லையே என்ற ஏக்கத்தில் இருந்தேன், அந்த ஏக்கம் முடிஞ்சிச்சு. என் வாழ்க்கையில் நான் எப்படி நடக்க போகிறேன், எப்படி முன்னேற போகிறேன்னு கேள்விக்குறியோடு இருந்தேன். எல்லாத்தையும் விட டாப்பில் என்னை வச்சுருக்காரு, உயரத்தில் வச்சுருக்காரு, ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. இப்போ யூடியூப்பில் பேசுகிற அளவில் என்னை உயர்த்தியிருக்காரு. நிறையா புஸ்தகங்களை எழுத வச்சுருக்காரு. இயேசுவுக்காக ஜெயிலுக்கு போக வச்சுருக்காரு. இயேசுவுக்காக பாடுகள் கஷ்டங்கள் பட வச்சுருக்காரு. பத்திரிக்கை நடத்த வச்சுருக்காரு. பாடல்கள் எழுதி வெளியிட கிருபை கொடுத்துருக்காரு. நீ எவ்வளவோ சொல்லலாம். இந்த பேதையை
ஞானி ஆக்கியிருக்காரு. இந்த அற்பமான பைத்தியத்தை சினிமா பைத்தியமாக இருந்த எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. என் கண்ணில் தண்ணியாக வடியும், சினிமா பார்த்து 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 கண்ணே போயிடும், கண்ணாடி போடக்கூடிய அளவில் வந்துருச்சு, அதிலிருந்து சுகமாக்கியிருக்காரு. சினிமா பைத்தியக்காரனா இந்த என்னையை இயேசுவின் அடியானாக மாற்றிட்டார். நீ எவ்வளவோ சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி இயேசு உயிரோடு இருக்கார். மகனே, மகளே, அன்பு சகோதரர்களே, இந்துக்களே, முஸ்லீம்களே, கிறிஸ்தவ மக்களே, இந்த இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், இன்றும் உயிரோடு இருக்கார். வேறு நம்புங்க. நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. விசுவாசித்து பலனை பெறுங்க. அசுத்தாவி கிரிகளிலிருந்து விடுதலை பெறுங்க. இயேசுவின் அற்புதங்களை அனுபவிங்க. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை முடிச்சிட்டேன். 9ஆம் அதிகாரத்தில் உள்ள அற்புதங்களை அடுத்து நம்ம பார்க்கலாம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.